செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி நாங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் தொடர்பான பகுதியாக அமைந்திருக்கின்றது. காரணம், பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு நாளில் அவன் மரணத்தை தழுவத்தான் போகிறான். இது யதார்த்தம். ஆனால் அவன் வாழுகின்ற காலத்தில் தன்னை சார்ந்தவர்கள், தன்னை சூழ இருக்கின்றவர்களை பராமரிக்கின்ற கடமை இருக்கின்ற அதே தருணத்தில் தன்னுடைய சமூகத்திலே ஒரு மரணம் ஏற்படுகின்ற பொழுது, தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய வீட்டிலே ஒரு மரணம் ஏற்படுகின்ற பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன. சட்ட முறைப்படி செய்ய வேண்டிய சில விடயங்கள், அவை தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் ஒரு மரணம் அது இயற்கை மரணமா அல்லது கொலையா அல்லது தற்கொலையா, இது தொடர்பாகவும் நாங்கள் நம்முடைய நாட்டிலே மிக சிறப்பான முறையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ஆராய்வதற்கு, பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதற்கு, அதே போல் தவறு என்று சொன்னால் அதுக்கான தண்டனை வழங்குவதற்கும் சிறந்த முறையிலே நம்முடைய நாட்டின் சட்டங்கள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றன. சரி, நாங்கள் இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்ற அதிதி மருதமுனையை சொந்த பிறப்பிடமாக கொண்டவர், இப்பொழுது சாய்ந்த மருந்திலே தன்னுடைய சேவை புரிந்து வருகின்றவர், தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் என்கின்ற அந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற இந்த தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இந்த திடீர் மரண விசாரணை தொடர்பாக டிப்ளமா பாடநெறியை பூர்த்தி செய்துவிட்டு இப்பொழுது திடீர் மரண விசாரணையாளராக இவர் தன்னுடைய சேவையை வழங்கி வருகின்றார். விஷயமாக சாய்ந்த மருது அந்த பிரதேசத்திலே அன்போடு அழைத்து வந்திருக்கின்றோம் நாங்கள் அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் அவர்களை. வணக்கம். வணக்கம். காலை வேளையில் நாங்கள் சந்திக்கின்றோம். பொதுவாக நாங்கள் இந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி என்ற சொற்பதத்தை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தோம். இப்பொழுது திடீர் மரண விசாரணையாளர் என்கின்ற புதிய சொற்பதத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சரி, திடீர் மரணம் என்றால் என்ன? திடீர் மரண விசாரணை என்றால் என்ன? பொதுவாக மரணங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. இயற்கை மரணம், திடீர் மரணம். இயற்கை மரணங்களுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அது கொடுத்திருக்க வரைவிலக்கணம் என்னென்னு சொன்னால், விபத்து அல்லது வன்முறைகளால் ஏற்படாத மரணமாகவும், நோய் அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே ஏற்படுகின்ற மரணம் தான் இயற்கை மரணம். இதுக்கு அப்பால் விபத்தின் மூலமாக அல்லது வனவிலங்குகளின் தாக்கத்தின் மூலமாக அல்லது தற்கொலை மூலமாக இவ்வாறான விடயங்கள் மூலமாக ஒரு ஆளுக்கு இறப்பு ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு திடீர் மரணத்திற்கு வரும். இப்பொழுது திடீர் மரண விசாரணையுடைய குறிக்கோள் இதுவாக இருக்கிறது. இந்த மரண விசாரணையுடைய குறிக்கோள் உண்மையாகவே இந்த திடீர் மரண விசாரணை என்பது இறந்தவர்களுடைய அந்த உறவினர்களுக்கும் அது மாத்திரமல்ல இறந்தவருக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் இந்த மரண விசாரணை செய்யப்படுகின்றது. மரண விசாரணையை மேற்கொள்கின்ற போது உண்மையாகவே அங்கே பெரும்பாலும் 3 துறைகளுக்கு பிரயோசனமாகின்றது. உதாரணத்துக்கு பொது நிர்வாகம், அடுத்தது சட்டம் என்பாடு, நீதித்துறை, இரண்டாவதாக சுகாதார சேவை, மூன்றாவதாக இறந்தவருடைய குடும்பம். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒருவர் மரணித்திருக்கின்றார். அவருடைய மரண விசாரணையை மேற்கொள்கின்ற போது அங்கே பொது நிர்வாகத்திற்கு ஒரு மரணம் ஒன்று பதியப்படுகிறது. மரணத்தின் விசாரணையின் முடிவிலே அவர்களுடைய மரணத்திற்கான காரணம், அந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது, இந்த மரணம் கொலையா தற்கொலையா என்று விசாரணை முடிவில் தெரிய வருகின்ற போது அது நீதித்துறைக்கு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கொண்டு செல்வதற்கு அங்கே சாத்தியமாகின்றது. இது முதலாவது. இரண்டாவதாக சுகாதாரத்துறை. மரண விசாரணையை மேற்கொள்கின்ற போது ஒரு மரணத்தின் காரணம் கட்டாயமாக கண்டறியப்பட வேண்டும். அந்த நேரத்தில் இந்த மரணம் என்னத்தால் நிகழ்ந்திருக்கி என்று கண்டுபிடிக்கப்படுகின்ற போது அதற்கான ப்ரீகாஷனை, முன்னெச்சரிக்கையை சுகாதார திணைக்களம் மேற்கொள்ளும். அதாவது இனி வருங்காலங்களில் இவ்வாறான மரணங்கள் வரக்கூடாது, இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு விஷயம் ஒன்று அங்கே சுகாதார திணைக்களம் மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் மூன்றாவதாக மரணித்தவர்களுடைய அந்த குடும்பத்திற்கு பரம்பரை நோய் மூலமாக அந்த இறப்பு ஏற்படுமாக இருந்தால் இனிவருங்காலங்களில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மரணிக்காதவாறு, இவ்வாறான திருமணங்கள் வராதவாறு ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அந்த மரணித்தவர் ஏதாவது காப்பீடு செய்திருந்தால் அது சம்பந்தமாகவும் அங்கே முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதான் மரண விசாரணையுடைய முக்கியமான நோக்கம்.
குறிக்கோளாக. அது மாத்திரமல்ல, மரணம் எப்போது நிகழ்ந்தது, எங்கே நிகழ்ந்தது, மரணம் எப்போது நிகழ்ந்தது, மரணம் எங்கே நிகழ்ந்தது, அடுத்தது மரணத்திற்கான காரணம் என்ன, இவ்வாறான விடயங்களையும் அந்த இடத்திலே நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த மரண விசாரணை தொடர்பாக டிப்ளோமா கல்வியை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அதே போல் இந்த துறையிலே ஒரு நீண்ட அனுபவம் கொண்டு ஒருவராக ஒரு மரண மேற்பட்ட ஒரு சடலத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் தூக்கில் தொங்கியவர் மரணித்து கொண்டாரா, அல்லது வீதி விபத்தில் இறந்தாரா, அல்லது இயற்கை அனர்த்தத்தினூடாக, அல்லது ஏதேனும் ஒரு வகையான விபத்தினூடாக இறந்தாரா, இப்படியாக ஒருவரை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எப்படியான ஒரு பரிசோதனை மேற்கொள்கின்றீர்கள்? உண்மையாகவே ஒரு திடீர் மரணம் ஒன்று ஏற்பட்ட உடனேயே முதலாவது ப்ரிலிமினரியாக போலீஸ் முதலாவது விசாரணையை மேற்கொள்ளும். அந்த விசாரணையின் பின்னர் அந்த சடலத்தை விசாரணை செய்து சடலத்தை விடுவிப்பதற்காக அவர்கள் நீதிமன்றங்களை நாடுவார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக மரண விசாரணை அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். நீதவான், அதாவது மஜிஸ்ட்ரேட், அதாவது என்ன சொல்லுவது, நீதிமன்ற நீதிபதியினால் கட்டளை பிறப்பிக்கப்படும். திடீர் மரண விசாரணையாளருக்கு இதை நீங்கள் சென்று மரண விசாரணை செய்து இந்த சடலத்தை உரிய நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளை வரும். இது 2 விதங்களாக நடக்கும். சில நேரங்களில் நீதவானிடம் செல்லாமல் நேரடியாக மரண விசாரணையாளரிடமும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒரு வேண்டுகோளை விடுப்பார். என்னுடைய பிரதேசத்துக்குள்ளே இவ்வாறான மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது, இந்த மரணத்தை நீங்கள் விசாரணை செய்து இதற்கான நீதியை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று நேரடியாக விசாரணையாளர் சந்திப்பார்கள். அல்லது நீதிமன்ற நீதிபதியினூடாகவும் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். இதில் பொதுவாக முதல் கட்ட விசாரணையின் போது அந்த மரணம் கொலையா தற்கொலையா என்ற ஒரு முடிவுக்கு போலீஸால் வர முடியும். அது கொலையாக இருக்குமாக இருந்தால் அந்த விசாரணைகளை மரண விசாரணையாளர்கள் மேற்கொள்ள முடியாது. பொதுவாக சொல்லப்போனால் கொலை மற்றும் கன் ஷூட்டிங் அடுத்தது குழுமமாக வாழ்ந்த இடத்துல, அதாவது லொக்கப் டெத்ஸ், இவ்வாறான மரணங்களை மரண விசாரணையாளர்கள் மேற்கொள்ள முடியாது. இதை நீதிமன்ற நீதிபதி தான் இதனை விசாரிக்க முடியும். இதன் பிற்பாடு சில நேரங்களில் இந்த முதலாவது விசாரணையின் போது இந்த மரணம் கொலையா தற்கொலையா என்று தெரியாமல் இருக்கும். மரண விசாரணையாளர் அதை மேற்கொள்கின்ற பொழுது, இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, மரண விசாரணையாளர் மேற்கொள்கின்ற பொழுது அது கொலையாக விசாரணை போது தெரிய வருகிறது. அந்த நேரங்களில் மரண விசாரணையாளர் தன்னுடைய சகல விசாரணைகளையும் அந்த இடத்திலே நிறுத்தி கொண்டு மேலதிக நடவடிக்கைக்காக அந்த உரிய நீதிமன்றத்துக்கு அவர் அறிக்கை செய்வார். அதன் பிற்பாடு மீண்டும் அது நீதிவான் மூலமாகத்தான் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும். இப்பொழுது பொதுவாக விபத்து ஏற்படுகின்ற பொழுது அந்நாட்களில் ஓடி சென்று ஒருவரை வைத்தியசாலையில் அனுமதித்து அவரை காப்பாற்றி காலம் சென்று இப்பொழுது தொலைபேசியிலே வீடியோ காட்சி எடுக்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். அது சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற பொழுது எத்தனை லைக்ஸ்கள் வருகின்றன, எத்தனை பேர் அதை வியூவர்ஸ் வருகின்றார்கள் என்கின்ற ஒரு வகையான ஒரு மனநிலை ஏற்பட்டுவிட்டது. அதிலும் ஒரு சிலருடைய அந்த பதட்டம் என்ன செய்வது என்பது தெரியாமல் பதற்றமே அங்கு அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வீதி விபத்து ஏற்படுகின்ற பொழுது சமூகத்தவர்கின்ற ரீதியிலே ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? உண்மையாகவே வீதி விபத்து ஏற்படுகின்ற போது எவரும் அதை பயப்பட தேவையில்லை. உதாரணமாக ஒரு நெடுஞ்சாலையிலே வீதி விபத்து ஏற்படுகிறது. இதை வீதி விபத்து ஏற்படுகின்ற பொழுது அவர் அதை ஐ விட்னஸ்ன்னு சொல்வார், பார்க்குறார். அந்த விபத்து ஏற்படும் பொழுது இவரை பார்க்குறார். அவர் பார்த்துட்டு அந்த இடத்திலே அந்த சில வீதி விபத்திலே 2 வகையான மரணங்கள் ஏற்படும். ஒன்று ஸ்தலத்திலே மரணிப்பார், அல்லது வைத்தியசாலையிலே அனுமதித்த பின்னர் மரணிப்பார். அப்போ குற்றுயிரமாக குறையுரமாக அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது யாரும் அச்சப்பட தேவையில்லை. இதை தொட்டால் நம்மளோட கைரேகை இருக்கும், நமக்கு ஏதாவது வர வேண்டும், நாம் நீதிமன்றங்கள் போலீஸ் நிலையங்கள் அலைய வேண்டும், இவ்வாறான அச்சங்களுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் உண்மையாகவே அது அப்படியான விடயங்கள் அங்கே நடக்காது. நீங்கள் ஒரு வீதி விபத்தை காண்கின்ற போது நீங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, வீதி விபத்தை நீங்கள் காணுகின்ற போது அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த விபத்துக்குள்ளானவரை நீங்கள்
வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வது உங்களுடைய ஒரு தார்மீக பொறுப்பு. அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நிமிடம் தாமதிக்கின்ற பொழுது மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிடத்திற்கு முன்னர் கொண்டு செல்லும் பொழுது அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நீங்கள் இது சம்பந்தமாக எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது போலீஸ் நிலையம் மூலமாக ஏதாவது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பார்த்த சாட்சியாக இருந்தால், அது ஐவிட்னஸாக இருந்தால், நீங்கள் ஒரு தடவை நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி வரும். அதையும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமே, அப்படி சென்றால் நமக்கு வழக்கறிஞருக்குரிய பணம் கொடுக்க வேண்டும், இவ்வாறு செலவு, அப்படியான செலவு உங்களுக்கு வராது. உங்களுக்காக அங்கே போலீஸ் வாதாடும். ஆகவே நீங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு செலவு ஏற்படும் என்றும் பயப்பட தேவையில்லை. யாராவது விபத்தில் ஏற்பட்டிருந்தால் அவரை உடனடியாக நீங்கள் உங்களுடைய வாகனத்திலோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்திலோ எடுத்து சென்று வைத்தியசாலையில் ஒப்படைப்பது உங்களுடைய தார்மீக கடமை. இதில் உங்களுக்கான எந்த பிரச்சனையும் வராது. இப்பொழுது ஒருவருக்கு திடீர் மரணம் ஏற்படுகின்ற பொழுது விசேடமாக இஸ்லாமிய சமூகத்தவரை பொறுத்த மட்டில் 24 மணி நேரத்துக்குள் அடக்கம் செய்வது அது மத சம்பிரதாயமாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஏனையோருடைய தேவைக்கு ஏற்ப உடனடியாக அந்த சடலத்தை விடுவிக்க வேண்டிய ஒரு தேவை நெருங்கிய உறவினர்களுக்கு இருக்கின்றது. அப்படியான தருணத்தில் அந்த சடலத்தின் நெருங்கிய உறவினர்கள், அந்த நபரினுடைய நெருங்கிய உறவினர்கள் சடலத்தை விடுவிக்க எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? உண்மையாகவே மரணங்களை, அதாவது மரணித்த உடலை 24 மணி நேரங்களுக்குள் இஸ்லாமிய புறப்படி அடக்கம் செய்ய வேண்டும். அதுக்கான விசேட அறிவுறுத்தலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ஒரு நபர் மரணித்து விட்டார். வைத்தியசாலையிலே ஒரு நபரை நீங்கள் அனுமதிக்கின்ற போது ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, அல்லது ஏதோ ஒரு திடீர் மரணத்தின் மூலமாக ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது. இப்படியான மரணங்களை முதலாவதாக என்ன செய்வார்கள் சொன்னால், ஒருவர் வார்ட்லேயோ அல்லது ஐசியூலேயோ மரணித்து விட்டால் உடனே மரணித்தவரின் சொந்தக்காரர்களுக்கு அறிவிப்பாங்க. அது ஒரு விசாரணைக்குரிய பிரேதமாக இருக்குமாக இருந்தால் வைத்தியசாலை பொறுப்பதிகாரி, தள வைத்தியசாலை என்று சொன்னால் வைத்திய அட்சேத்தியர், அவருக்கு அறிவிப்பார்கள். பின்னர் வைத்தியசாலை போலீஸுக்கு அறிவிப்பார்கள். அந்த போலீஸ் என்ன செய்வார் என்றால், இறந்தவர் எந்த போலீஸின் எல்லைக்குள் வசிக்கிறாரோ அந்த போலீஸுக்கு அறிவிப்பார். உண்மையாகவே பிரேதம் மரணித்து 2 மணி நேரங்களுக்கு பின்னர் தான் அது பிணவரைக்கு எடுத்து செல்லப்படும். ஏன்னா 2 மணி நேரங்கள் அந்த வார்டில் இருக்கும். காரணம், சில நேரங்களில் உயிர் வந்தாலும் என்றதற்காக 2 மணி நேரங்கள் அந்த மரணித்த இடத்திலேயே வார்டு என்றாலும் சரி, ஐசியூ என்றாலும் 2 மணி நேரங்கள் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு பின்னர் அது பிரேத வரைக்கும் எடுத்து செல்லப்படும். அதன் பின்னர் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது திடீர் மரண விசாரணைக்குரிய பொடியாக இருந்தால் உறவினர்கள் போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாட்டை செய்ய வேண்டும். போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாட்டை செய்ய வேண்டும். அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நிறைய பொறுப்பதிகாரி நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு வேண்டுகோளை விடுப்பார். இவருடைய முறைப்பாட்டிற்கு அமைய இவ்வாறு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கின்றது, இதன் நீதியான முறையில் விசாரணை செய்து பிரேதத்தை விடுவிக்கிறதுக்கு பிரேதத்தை விடுவிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் என்ற ஒரு வேண்டுகோளை விடுப்பார் நிலைய பொறுப்பதிகாரி. அது பின்னர் நீதிமன்றத்துக்கு சென்ற பின்னர் அடுத்து நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நீதிமன்றத்திலிருந்து சில நேரங்களில் அது கொலையாக இருக்குமா இருந்தால் நீதிபதி சென்று அதை மேற்கொள்வார், அல்லது மரண விசாரணையாளருக்கு கட்டளையிடுவார். இவ்வாறு நடந்திருக்கிறது, இதற்கு நீங்கள் உரிய நடக்கிறீர்கள் சொல்லி. அதன் பின்னர் தான் மரண விசாரணையுடைய அந்த டியூட்டி, அந்த சேவை ஆரம்பிக்கின்றது. உண்மையாகவே வைத்தியசாலையில் ஒருவர் மரணித்தவுடனே வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர்கள் அல்லது தாதிமார்கள் சொல்வார்கள், இது மரண விசாரணைக்குரிய மரணம், கொரோனர் வந்தால்தான் இந்த கொரோனர்னு சொல்லுவார்கள், அதாவது மரண விசாரணையாளருக்கு கொரோனர்னு சொல்லுவார்கள். கொரோனர் வந்தால்தான் இந்த நீங்கள் பிரேதத்தை எடுக்கலாம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நள்ளிரவு என்றாலும் சரி, எந்த நேரம் உடனே அவர்களுக்கு தெரிந்த கொரோனருக்கு கால் பண்ணுவார்கள்.
இவ்வாறு ஒரு எங்களோட சொந்தக்காரர்கள் மரணித்து விட்டார், நீங்கள் வந்தால் தான் தருவாங்களாம், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இல்லை. கொரோனர் வந்தால்தான் கொரோனர் மரண விசாரணை செய்து முடிந்த பின்னர் தான் மரணத்தை விடுவிக்கலாம், அந்த பிரேதத்தை விடுவிக்கலாம். ஆனால் கொரோனர் அந்த மரண விசாரணையாளர் அந்த மரண விசாரணை மேற்கொள்வதற்கு சில படிமுறைகள் இருக்கிறது. போலீஸிலே சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும், அந்த முறைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், நீதிபதியினூடாக கொரோனருக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் நீதிபதியினூடாக. அதன் பின்னர் தான் கொரோனர் அந்த இடத்துக்கு வரலாம். அப்போ இந்த வேலைகளை செய்வதற்கு ஏதோ 2-3 மணித்தியாலங்கள் செல்லும். ஆனால் சில பேர் சொல்கிறது மனதுக்குள் நினைச்சு கொண்டிருப்பார்கள், நாம் கூப்பிட்டு இந்த கொரோனர் வரலையே என்று. ஆனால் அந்த அபிப்பிராயம் தவறானது. நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அல்லது போலீஸ் நிலையத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் தான் மரண விசாரணையாளர் மரண விசாரணை மேற்கொள்ள முடியும். சரி, நீங்கள் சொல்லியிருந்தது இந்த 2 மணித்தியாலங்கள் ஒருவர் இறந்த பின்பும் அந்த சடலத்தை அந்த வார்டிலே வைத்திருப்பார்கள். அதன் பின்னதாகத்தான் பிரேத அறிக்கை கொண்டு செல்வார்கள். காரணம் சில நேரங்களில் உயிர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்று வைத்தியர்கள் கருதுவதாக. அப்படி வந்திருக்கிறதா? இல்லை, இது வரைக்கும் நான் என்னுடைய நம்பரில் தெரியாது எனக்கு. வைத்தியசாலை நான் டாக்டர் இல்லையே. ஆனால் உண்மையாக 2 மணித்தியாலம் ஏதாவது அந்த மரணத்தில் ஏதாவது உயிர் வந்தால் அப்படி ஏதாவது ஒரு ஐதீகத்திற்காக ஒரு நம்பிக்கைக்காக வைத்திருப்பார்கள். 2 மணி நேரங்கள் பின்னர் தான் அது பிரேத அறிக்கை எடுத்து செல்லப்படும். சரி, ஓகே. இது நாங்கள் ஒரு மேலதிக தகவலுக்காக நாங்கள் கேட்டது கொண்டோம். காரணம் உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் அப்படியா கேள்வி இல்லை, நீங்கள் நடந்ததாக உண்மையில் இதை நாங்கள் வைத்தியரிடம் தான் கேட்க வேண்டும். காரணம் இப்படியான வாய்ப்பு இருக்கிறதா என்பது, அதாவது சொல்வார்கள் உடலிலே அந்த வெப்பநிலை இருக்கும் என்று சொல்வார்கள் இறந்த பின்பதும். ஆகவே நாங்கள் அதை வைத்தியரிடம் தான் நாங்கள் கேட்க வேண்டும். இதனால் ஒரு மேலதிக தகவலுக்காக நாங்கள் கேட்டதை கொண்டு நாங்கள் முற்பட்டோம். சரி, இப்பொழுது இந்த உடற்கூறாய்வு என்பது, அதாவது இந்த அநேகர் பெரும்பாலும் விரும்புவது என்பது கிடையாது. ஒருவர் இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்ய முற்படுகின்றார்கள் ஒழிய இந்த உடற்கூறாய்வினுடைய நன்மைகள் தொடர்பாக அறிந்திருக்கின்ற அளவு கொஞ்சம் குறைவானதாக இருக்கின்றது. அந்த நன்மைகள் பற்றி கொஞ்சம் ஆழமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? உண்மையாகவே உடற்கூறாய்வு என்பது ஆங்கிலத்திலே போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்வார்கள் அல்லது ஆட்டோப்சி என்று சொல்வார்கள். பெரும்பாலானவர்கள் இந்த உடற்கூறாய்வு பரிசோதனையை விரும்புவதில்லை. மேக்சிமம் அவங்களால் முடிந்த அளவு உடற்கூறாய்வு செய்யாமல் பிரேதத்தை விடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் முற்றிலும் அது தவறானது. உடற்கூறாய்வு பிரேத பரிசோதனை செய்வதன் நோக்கம் உண்மையாகவே அது நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. உடற்கூறாய்வு செய்வதன் மூலமாக ஏன் உடற்கூறாய்வு செய்கிறதுக்காக சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு கட்டளையிடப்படுகின்றது? ஏன்? மரணத்திற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான். மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக மாத்திரமே அந்த சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு பிரேத பரிசோதனை செய்யும்படி குற்றவியல் நடைமுறை சட்டம் 370 2ஆம் பிரிவின் கீழே நீதிபதியினாலோ அல்லது மரண விசாரணையாளராலோ அங்கு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த உடற்கூறாய்வு பரிசோதனை செய்கின்ற போது அங்கே மரணத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மரணம் நிகழ்ந்த நேரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது, கொலையா தற்கொலையா இயற்கையா, இவ்வாறான விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது எல்லோருக்கும் என்ன உதாரணம் மரணத்திற்கு காரணம் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த மரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படாதவாறு ஒரு ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ளலாம். அடுத்தது இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறான சில விடயங்கள் மருத்துவ ரீதியாகவும் அடுத்தது நீதிமன்ற ரீதியாக சட்ட ரீதியாக அந்த மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது சட்ட ரீதியாக எடுத்து செல்வதற்கும் ஈஸியாக அது சேர்ந்து அமையும். அதற்காகத்தான் இந்த அந்த உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த திடீர் மரண விசாரணையாளர் அவருடைய உதவி எல்லா வகையான மரணத்தின் போதும் தேவைப்படுகிறதா? இல்லை, திடீர் மரணங்கள் ஏற்படுகின்ற போது மாத்திரம் தான் இந்த மரண விசாரணையோட உதவி தேவைப்படுகின்றது. கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும், அதாவது வைத்தியசாலை ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள் அல்லது வைத்தியசாலைக்கு அப்பால் வெளியிலே தூக்கு அல்லது தூக்கிலிடல் அல்லது நஞ்சருந்துதல், விபத்து மரணம், வீதி விபத்துக்கள், ஆற்றில் அடித்து செய்யப்படுகின்றது. அடுத்தது வனவிலங்குகளால் ஏற்படுவதாக்கும் யானை முதலை இதுகளால் ஏற்படுகின்ற தாக்கங்கள்.
இதன் மூலமாக ஏற்பட விடங்களும் மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது தவிர நான் ஒரு தகவலுக்காக கேட்கின்றேன், திடீர் மரணம் தவிர சாதாரண மரணம் என்று சொல்லப்படுவது இதனை நீங்கள் சொல்கின்றீர்கள்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று விபத்தில்லாத அல்லது வன்முறைகள் மூலம் ஏற்படாத நோய் அறிகுறி தோன்றி 24 மணி நேரத்துக்குள் ஏற்படுகின்ற மரணம் இயற்கை மரணம். இதில் இன்னொன்று இருக்குது, திடீர் மரணத்தில் இயற்கை திடீர் மரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், இறந்துட்டேன், கொண்டு போகிற வழியில் இறந்துட்டார் சொன்னேன். இது இயற்கை திடீர் மரணத்தில் வரும். உதாரணமாக மயக்கார்டியல் இன்ஃபாக்ஷன், அதாவது மாரடைப்பு இதயத்தில் ஏற்படுகின்றது. அவர் மாரடைப்பு வைத்தியசாலையை கொண்டு செல்கின்ற பொழுது வைத்தியசாலையில் அங்கே அனுமதிக்கிற அவர் உயிர் பிரிந்திருக்கும். அந்த நேரத்தில் அதாவது ஒரு வைத்தியசாலையில் ஒரு நபரை அனுமதித்து அவர் 24 மணி நேரத்துக்குள் மரணித்தால் அது மரண விசாரணை செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவரால் அங்கே மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அதற்காகத்தான் அந்த மரண விசாரணை மேற்கொள்வார்கள். அதாவது இது திடீர் இயற்கை மரணம். அடுத்தது மூளையில் பரலைஸ் வாரது, பரலைஸ் இருக்கிறது, இறப்பையில் புண் இரத்த கசிவு ஏற்படுது, ஹார்ட் அட்டாக். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹார்ட் அட்டாக். அது நுரையீரலில், இதயத்தில், இறப்பையில், இவ்வாறு இடங்கள்ல எல்லாம் அதாவது சொல்லுவாங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள். அதாவது NCD, தொற்றா நோய்கள் மூலமாகவும் திடீர் இயற்கை மரணம் ஏற்படும். அதே போல் பொழுது நாங்கள் வைத்துக்கொள்ளும் ஒரு கிராமத்திலே, நகரம் என்று பார்க்கின்ற பொழுது அருகில் எல்லோரும் இருப்பார்கள், கிராமம் என்கின்ற பொழுது கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள். அங்கே ஒருவருடைய ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த குடும்ப நபர்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் என்ன? வீட்டில் இருந்து விட்டார். ஆமாம், வீட்டில் இருக்கின்ற போது ஒரு இறந்து விட்டார், வீட்டில் அது படுக்கையிலே இருந்தவாறு உறங்கியவாறு அப்படி இறந்து விட்டார். அவர் இறந்தால் அவருடைய மரண செய்தியை அந்த பிரதேச கிராம உத்தியோகத்தருக்கு அவங்க அறிவிப்பார்கள். கிராம உத்தியோகத்தர் அவரை வயசையும் பார்த்து அடுத்த கிளினிக் கார்டுகள் இருக்கும். இனி அவங்கள இருந்தவர்கள் சில முறைகள் சொல்லுவார்கள். அதை வைத்து மரணத்துக்கான காரணத்தை சொல்லி அவங்களுக்கான மரண பதிவு, டெத் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதன் பின்னதாக அவர்கள் தேவையான இறுதி சடங்கினை அவர்கள் மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அதாவது ஒரு இன்கொஸ்ட், மரண விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு மரணத்திற்கான அதற்குரிய மரண பதிவு, டெத் சர்டிஃபிகேட் மரண விசாரணை மேற்கொள்கின்ற மரண விசாரணையாளர்களால் மாத்திரம்தான் வழங்கப்படும், அல்லது நீதிமன்றத்தினால் வழங்கப்படும். வீட்டிலே மரணிக்கிறதுக்கு மரண விசாரணை வழங்கப்பட மாட்டாங்க. கிராம சேர் மூலமாக அவர்கள் பிரதேசத்தில் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் மரண விசாரணைக்கு உட்பட்ட ஒரு மரணமாய் அவர்கள் மரண விசாரணையாளரிடமிருந்து B18 சொல்கிற ஃபார்ம் இருக்குது, அதை நிரப்பிக்கொண்டு அங்கே மரண பதிவாளர் சென்றால் அவர்களுக்கு மரணப்பதிவு கிடைக்கும். ஒரு உடலிலே உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்கின்ற ஒரு போதுமான அறிவு பொதுவாக எல்லோரிடமும் இருக்கிறது. இது இயல்பான ஒரு விடயம். இருப்பினும் இவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்வதற்கு ஒரு வைத்தியருடைய ஆலோசனை அல்லது அவருடைய இறுதி முடிவு தேவைப்படுகிறதா, அல்லது ஒரு கிராம உத்தியோகத்தருடைய ஒரு அறிக்கையின்படியோ அல்லது மரண விசாரணையாளர் உங்களுடைய அறிக்கையின் ஒப்பிட்டு நாங்கள் இவர் இறந்து விட்டார் என்று நாங்கள் தீர்மானத்துக்குள் வர முடியுமா? பெரும்பாலும் மரண விசாரணையாளர்கள் மரண விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த பிரதேசத்துக்காகத்தான் அவர்கள் அங்கே செல்வார்கள். ஆனால் வீட்டிலே இறக்கின்ற நீங்கள் சொன்னது போன்று அனுபவம் வாய்ந்தவர் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு தெரியும், 2 நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர், கிளினிக் சென்றவர், அவர் இறந்திருப்பார், மூச்சை பார்த்து அதை பார்த்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கும், மரணிக்காமல் இருந்திருக்கலாம் என்று என்ன செய்வார்கள் என்று அவர்கள் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வார்கள். வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அங்கே வைத்தியசாலையிலே அவர் இறந்திருப்பார், வரும்படியில் இறந்திருப்பார், வைத்தியர் சொல்லியிருப்பார். ஆனால் அதன் பின்னர் மரண விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால் வைத்தியசாலை அனுமதித்து 24 மணி நேரங்கள் மரணித்தால் அது மரண விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதான் சட்டம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்துவிட்டு மிகச் சுருக்கமான ஒரு கேள்வி, சுருக்கமான பத்திரிகை எதிர்பார்க்கின்றோம். ஒரு ஊரிலே எத்தனை திடீர் மரண விசாரணையாளர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? மரண விசாரணையாளர்களை இப்போது நீதி அமைச்சு எவ்வாறு நியமிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் ஒவ்வொரு நபர்கள் நியமிக்கின்றது. குறிப்பாக நான் சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்குரிய ஒரு மரண விசாரணையாளர், சம்மாந்துறை பிரதேச எல்லைக்குரிய ஆள். ஆனால் வைத்தியசாலை மரண விசாரணையாளர் இருக்கின்றது.
அது வந்து போதனா வைத்தியசாலை தள வைத்தியசாலைக்கோ பிரதேச வைத்தியசாலைக்கோ மரண விசாரணையால் நியமிக்கப்படுவதில்லை. அது பேஸ் ஹாஸ்பிட்டலோ டிவிஷன் ஹாஸ்பிட்டல். ஆனால் போதனா வைத்தியசாலைக்கு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாவட்ட ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்வது பொது வைத்தியசாலை 2 மரண விசாரணை நியமிக்கப்பட வேண்டும். இப்பொழுது வந்து வைத்தியசாலை ரீதியாக நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்தது பிரதேசங்கள் அடிப்படையாக வச்சு பிரதேச எல்லைக்கு உட்பட்டவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற ஒரு மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரி திடீரென்று ஒரு பிரயாணம் செய்ய வேண்டிய நிலை அல்லது அவர் சுகையினமிட்ட நிலையிலே யாரை நாடுவது? ஒரு திடீர் மரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது முதலாவதாக நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், போலீஸ் அந்த மரணங்களை விசாரிக்கும், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் செய்வார்கள். செய்துவிட்டு அவர்கள் அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான மரண விசாரணையாளருக்கு அழைப்பை ஏற்படுத்துவார்கள். சார் இவ்வாறு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அவைலபிளான்னு கேட்பார்கள். அந்த நேரத்தில் இல்லை, நான் இப்படி வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் வர தாமதமாக முடியும், நீங்கள் இந்த மரண விசாரணை நாடுங்கள் என்று இவர் சொல்லுவார். அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, மிக ஆழமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். தெரிந்த ஒரு விடயம்தான், நாங்கள் நாளாந்தம் பொதுவாக சந்திக்கின்ற ஒரு விடயம்தான், ஆனால் நாங்கள் அறிந்த அளவு என்பது மிக குறைவானதாக இருக்கின்றது இந்த தலைப்பில் பொறுத்த மட்டும். ஆகவே இது தொடர்பாக யாவருமே அறிந்து வைத்திருப்பது தேவை. காரணம் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, யாருக்கும் வரலாம். ஆகவே இந்த தொடர்பாக மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய சாய்ந்த மருது பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மன்னிக்க வேண்டும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட திடீர் மரண விசாரணையாளராக பணிபுரிகின்ற திருவாளர் அப்துல் ஹமீத் அல் ஜவாஹீர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள் நேத்ரா டிவியின் சார்பாக தெரிவிக்கின்றோம். உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இங்கு கொள்ளும்புக்கு நீங்கள் வருகை தந்து இது தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் நன்றிகள் கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். உங்களுடைய பணிகளுக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்த ரூபவாணி கொடுத்தாவனத்திற்கும் நண்பர் ஜெயமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சகலருக்கும் இனிவரும் காலங்களில் திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடாது என்று இறைவனை வேண்டி என்னுடைய அந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆமாம், இந்த தலைப்பினூடாக ஒரு நாளில் மாத்திரம் பேசி முடித்துவிட முடியாது. காரணம் இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். உங்களுடைய வருகையும் எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக. மிக நன்றி எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை வடக்கு நேர நிகழ்ச்சியில் இடம் பிடித்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு நன்மை தந்திருக்கக்கூடிய வகையிலே சிறப்பான பகுதியாக அமைந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவரோடு மற்றும் ஒரு நாளில் சந்திப்போம். விடைபெற்று செல்லும் நான் இன்றும் உங்கள் நண்பன் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம்.